டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இப்போ பயாலஜி போட்டிருக்கேன். உயிரியலில் 100 போட்டுட்ருக்கேன். பாருங்கள், அதில் விலங்குலகம், தாவர உலகம் அதை பற்றி போட்டிருக்கேன். எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தொகுத்து பண்ணது தான். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தொடர்ச்சியாக இது உயிரியலும் வரும், வரலாறும் பேலன்ஸ் இருக்குது, அதுவும் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. உயிரினங்களின் ஒருங்கமைப்பு. செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு மைக்ரோமீட்டர். நுண்ணோக்கியில் பிரியா சொல்லை பார்க்கும்போது அச்சொல்லில் செல்சுவரும் நியூக்ளியஸும் இருக்கிறது. பிரியா பார்த்த செல் தாவர செல். யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது நியூக்ளியஸ். யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் செல் சுவர், உட்கரு, நியூக்ளியஸ். செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ராபர்ட் ஹுக். நான் ஒரு விலங்கு. செல்லின் வெளிப்புற அடுக்கு நான் யார்? செல் ஜவ்வு. டேஷ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது. சென்ட்ரியோல். செல்லின் பல்வேறு உறுப்புகளும் பொருத்தமான அறிவியல் சொல் செல் நுண்ணுறுப்பு. செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சைட்டோபிளாசம். நான் தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன். நான் யார்? குளோரோபிளாஸ்ட். முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஷ் இல்லை, நியூக்ளியஸ் இல்லை. ஒரு செல் உயிரினங்களை டேஷ் மூலமே காண இயலும். நுண்ணோக்கி. சைட்டோபிளாசம், உட்கரு, புரோட்டோபிளாசம். டேஷ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பார்வையை பாதுகாக்கிறது. ஸ்க்ளீரா. உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் என்பது டேஷ் எனப்படும். ஹோமியோஸ்டாசிஸ் அல்லது தன்னிலை காத்தல். காற்றில்லா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைவது டேஷை கொடுக்கும். லாக்டிக் அமிலம். டேஷ் செல்கள் என்பது சிறப்பு வாய்ந்த செல்களாகும். அவை உடலின் எந்த செல்லாகவும் மாற இயலும். மூல. ஜவ்வூடு பரவுதல் மூலம் கரைசல் இடப்பெயர்ச்சி செறிவுமிக்க கரைசலிலிருந்து செறிவு குறைவான கரைசலுக்கு செல்லும். சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் செறிவும் அதிக நீர் செறிவும் உள்ள கரைசல் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன. குறை செறிவு கரைசல். டேஷ் என்பது உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அலகு ஆகும். செல். மிக பெரிய செல் டேஷில் செல்களை கொண்டுள்ள திசு பாரன்கைமா. துணை செல்கள் டேஷுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன. சல்லடை கூறுகள். கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திரவமாகும்? சைலம். ஏரன்கைமா எதில் கண்டறியப்படுகிறது? நீர்வாழ் தாவரம். உள்ளுறுப்புகளுக்கும் டேஷ் திசுக்கள் உறுதி அளிக்கின்றன. கோலன்கைமா. டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை கூட்டு திசுக்களாகும். சைலம் புளோயம். குறியிலை கொண்ட எபிதீலிய செல் நமது உடலில் டேஷ் பகுதியில் உள்ளன. சுவாச குழாய். குறி இலை கொண்ட எபிதீலிய செல் நமது உடலின் டேஷ் பகுதியில் உள்ளன. சுவாச குழாய். சிறுகுடலின் புறணி டேஷால் ஆனது. தூண் எபிதீலியம். மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. பண்புகளை நிர்ணயிப்பது. எண்ணிகழ்ச்சியின் காரணமாக 3:3, 3:1 உருவாகிறது. சார்பின்றி ஒதுங்குதல். செல் பகுப்படையும் போது
ஸ்பிண்டிங் நார்கள். குரோமோசோமுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஷ் வகை குரோமோசோம். மெட்டாசென்ட்ரிக் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஷ் உள்ளது. டிஆக்சி ரைபோஸ் சர்க்கரை. சர்க்கரை பாஸ்பேட். ஓகாசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏ லிகேஸ். மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 1 ஜோடி அல்லோசோம்கள். பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. அன்யூப்ளைட்டி. மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. அல்லீல்கள் ஒரு ஜூன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படுத்தக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள். சடுதி மாற்றம். உயிர்வழி தோற்ற விதிகள் கூற்றுப்படி தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது? தோல் உயிரியல் சான்றுகள். கூற்று ஏ. காரணம் ஆர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. வலியுறுத்தல். காரணம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. பொறுத்துக. கட்டுப்பாட்டு மையம். நியூக்ளியஸ் உட்கரு. சேமிப்பு கிடங்கு. நுண்குமிழ்கள். உட்கருவாயில். உட்கரு உறை. ஆற்றல் உற்பத்தியாளர். மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் வாயில். செல் ஜவ்வு. கடத்தும் கால்வாய். எண்டோபிளாச வலைப்பின்னல். தற்கொலைப்பை. லைசோசோம். கட்டுப்பாட்டு அறை. மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல் மையம். உட்கரு. உணவு தயாரிப்பாளர். பசுங்கணிகம். வளர் மாற்றத்திற்கு உதாரணத்தை கொண்டு பொறுத்துக. குளுக்கோஸ், கிளைகோஜன் மற்றும் பிற சர்க்கரைகள். அமினோ அமிலம். ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள். கொழுப்பு அமிலம். கொழுப்பு மற்றும் பிற ஸ்டீராய்டுகள். ஸ்க்லீரைடுகள். ஸ்க்லீரைன்கைமா. பசுங்கணிகம். குளோரன்கைமா. எளிய திசு. கோலன்கைமா. துணைச்செல். ஃப்ளூயம். டிராக்கிடுகள். சைலம். சூழ்நிலை அறிவியல். நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக. குளம், ஏரி, நதி இவை அனைத்தும். உற்பத்தியாளர் எனப்படுபவை தாவரங்கள். உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு. தேங்காய் ஓடு. காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தக்க மாற்றங்கள் இப்படியும் அழைக்கலாம். மாசுபாடு. கலைச்சொல்லின் பயன்பாடு. மாசுபாட்டை உருவாக்கும். நீர் மாசுபாடு. தாவரங்கள் உண்பவை டேஷ் நிலை நுகர்வோர் ஆகும். முதல். வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை காரணிகள் ஆகும். இயற்பியல். டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருள்களிலிருந்து புதிய பொருள்களை உருவாக்கலாம். மறுசுழற்சி. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. உள்ளூர் இனம். சிறப்பு தரவு புத்தகம் பட்டியலை வழங்குகிறது. இவை எதுவும் இல்லை. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஷ் ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1972. WWF என்பது எதை குறிக்கிறது? உலக வனவிலங்கு நிதி.
சிவப்பு தரவு புத்தகம் IUCN ஆல் பராமரிக்கப்படுகிறது. சிவப்பு தரவு புத்தகம் IUCN. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நீலகிரி. டேஷ் நாள் உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது. மார்ச் 3. வனவிலங்கு தினம் மார்ச் 3. ஒரு உயிரியின் வாழ்திறனையும் இனப்பெருக்கத்தினையும் பாதிக்கக்கூடிய உயிர்க்கோளத்தில் காணப்படும் அனைத்து காரணிகளும் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. உயிரற்ற காரணிகள். வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகளில் பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவி மாறும் நிலை பதங்கமாதல். வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்கு CO2 தாவரங்களுக்கு உட்செல்லும் நிகழ்வு எனப்படும். வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு CO2 தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு எனப்படும். ஒளிச்சேர்க்கை. டேஷின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீற்று விளையும் புவி வெப்பமடைதலும் ஏற்படுகின்றன. கரியமில வாயு. மண்ணின் மேல் அடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது மண் அரிப்பு. சிப்கோ இயக்கம் டேஷ் எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. காடுகளை அழிப்பதற்கு. தமிழ்நாட்டில் உள்ள உயிர்க்கோள பாதுகாப்பு மையமாகும் நீலகிரி. கீழுள்ளவற்றுள் எது எவை? புதைப்படிவ ஏரி பொருட்கள் 2 மற்றும் 3. கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழ்வற்றுள் எவற்றில் நீர் பயன்படுத்துவீர்? மேலே உள்ளவை அனைத்தும். வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் 1, 2 மற்றும் 3. கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு. மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது காடுகள் மரம் வளர்ப்பு. மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது காடுகள் மரம் வளர்ப்பு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் மரங்கள். கீழுள்ளவற்றில் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம், அதிகமாக மழைப்பொழிவு உள்ள இடம். கீழுள்ளவற்றில் தீர்ந்து போகாத வளம் காற்றாற்றல். தீர்ந்து போகாத வளம் காற்றாற்றல். கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலங்கள் மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு. பசுமை இலை விளைவு எது என குறிப்பிடப்படுவது பூமி வெப்பமாதல். பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது பூமி வெப்பமாதல். மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் காற்றாற்றல். புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு மேலே கூறிய அனைத்தும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் காற்றாற்றல் குறித்து தவறான கூற்று எது? காற்றாலையின் இறக்கைகள் மின் மோட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன. கூற்று A காரணம் R. கூற்று A மற்றும் காரணம் R ஆகிய இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். கூற்று A, கூற்று R. CFL பல்புகள். கூற்று A மற்றும் காரணம் R ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். பொறுத்துக. உயிரின கூறுகள், விலங்குகள், சாக்கடை கழிவுகள், நீர் மாசுபாடு, செயற்கை உரங்கள், நில மாசுபாடு, பாலைவனம், நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், புகை, காற்று மாசுபாடு. கிர் தேசிய பூங்கா குஜராத். சுந்தரபான்ஸ் நேஷனல் பார்க் மேற்கு வங்கம். இந்திரா காந்தி தேசிய பூங்கா தமிழ்நாடு. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். நுண்ணுயிரிகள். நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அசோட்டோபாக்டர். அமோனியாவாதல் அழுக வைக்கும் பாக்டீரியாக்கள். நைட்ரேட் ஆதல் நைட்ரோசோமால். நைட்ரேட் வெளியேற்றம் சூடோமோனால்.
சூடோமோனாஸ் சிற்றினங்கள். நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அசோட்டோபாக்டர். அமோனியாவுதல் அழுக வைக்கும் பாக்டீரியாக்கள். நைட்ரேட் ஆதல் நைட்ரோமோனாஸ். நைட்ரேட் வெளியேற்றம் சூடோமோனாஸ் சிற்றினங்கள். மண்ணரிப்பு தாவர பரப்பு நீக்கம். உயிரி வாயு CO2. இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத ஆற்றல். பசுமை இல்ல வாயு அமிலமழை. CFL பல்புகள் ஆற்றல் சேமிப்பு. காற்று புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். திடக்கழிவு காரியம் மற்றும் கன உலோகங்கள். இந்தியாவின் மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன? 18. உலகில் உள்ள மிகப்பெரிய மழைக்காடு அமேசான் காடுகள். சமூக வனவியல் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1976. ஒவ்வொரு ஆண்டும் எந்த தினம் உலக பல்லுயிர் தினமாக கொண்டாடப்படுகிறது? மே 22. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த சட்டம் 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த சட்டம் 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது? அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். கடல் நீரின் வேகமாக இடப்பெயர்ச்சியினால் ஏற்படும் ஆற்றல் ஓத ஆற்றல். இறந்த தாவரங்கள் விலங்குகள் உள்ள கரிம பொருட்களை சிதைத்து உயிர் வாழ்பவை சிதைப்பாவைகள். லெகுமினஸ் தாவரங்கள். ரைபோசோபியம் பாக்டீரியாவுடன் கொண்டுள்ள தொடர்பு கூட்டுயிரி வாழ்க்கை. இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரத்தின் பெயர் நித்திய கல்யாணி. பாம்பின் விஷமுறிவுக்கு பயன்படும் தாவரத்தின் பெயர் சிவன் அவல் பொறி. பாம்பின் விஷமுறிவுக்கு பயன்படும் தாவரத்தின் பெயர் சிவன் அவல் பொறி.